இன்னைக்கு டின்னர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீமா மட்டர் தான் பண்ண போறேன். ஸோ இதுக்கு வந்து மின்ஸ்டு லேம்ப் வந்து ஒரு 250 கிராம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து இந்த மாரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு வந்து 2 பச்சை மிளகாவும் இந்த மாரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, தனியாத்தூள், கோரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ண போறோம். அதே மாரி சில்லி பவுடரும் 1 டீஸ்பூன். ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ண போறோம். ஸோ அதனால இது 1 டீஸ்பூன் இருந்தா போதும். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து டர்மரிக் மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா. அப்புறம் ஒரு கப்பு ஃப்ரோசன் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, டொமேட்டோஸ் வந்து இந்த மாரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கடைசியா தான் ஆட் பண்ண போறோம். அப்புறம் கொஞ்சம் பட்டையும், லவங்கம் ஒரு 5 லவங்கமும் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கடைசியா கார்னிஷ் பண்றதுக்கு கொத்தமல்லி. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுவும் இதோட ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பேனை ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஆயில் போட்டுக்கலாம். ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில். ஸோ பேன் சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பட்டையும் லவங்கமும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆனியன் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு. ஸோ வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஜிஞ்சர் கார்லிக்கோட ரா ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் குக் பண்ணணும். ஸோ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஜிஞ்சர் கார்லிக்கோட ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ வந்து இந்த க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பீஸ். இப்போ பீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் குக் ஆகணும். அதனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மஞ்சள் தூள், தனியா தூளோட ஸ்மெல் எல்லாம் போன பின்னாடி நம்ம வந்து அந்த மின்ஸ்டு லேம்ப் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மின்ஸ் ஆன லேம்பை வந்து இதில் போட்டுடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடும். இது நல்லா சாஃப்ட் ஆகிடும். இது நல்லா மின்ஸ்டுங்கிறதுனால குக் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கரம் மசாலா இருக்குது பார்த்திங்கன்னா, அது ஒரு 1 டீஸ்பூன் அதை ஆட் பண்ணிவிட்டு
இந்த தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவும் ஆட் பண்ணிடலாம். இந்த கொத்தமல்லியும் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஸோ அந்த தக்காளி வந்து இந்த ஹீட்லேயே வந்து குக் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இது அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ தக்காளி இந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். இந்த ஸ்டேஜில் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம கீமா மட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்மளோட கீமா மட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கூட நான் சப்பாத்தி பண்ணியிருக்கேன். ஸோ சப்பாத்தியோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.